தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக ரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நானே தேவன், என்னை போல ரட்சிக்கத்தக்க வேறே தேவன் என்று சொல்லியிருக்க எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆமென் தம்முடைய ஜனத்தை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஓ ஹalleluya எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிற யெகோவாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னாலும் வெற்றியை கொடுக்கிற யெகோவா நீயே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி கொண்டிருக்கிற யெகோவா ரூபாவாகிய நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யெகோவா ரப்பாவாகிய பரிகாரியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் நடக்கிற எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக சொன்னவரே. Thank you Lord, we praise you my Lord, we praise you my Lord, we glorify you Lord, we exalt you Lord, we உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை பிரசாதப்படுத்துகிறோமே. ஹalleluya ஹalleluya. பெரியவர் பெரிய தேவன் மகாதேவன் வல்லமையுள்ள தேவன் சேனையின் கர்த்தரானவர் ஓ வானத்துக்கு பூமிக்கும் தேவனானவர் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனானவர் மாம்சமான யாவருக்கும் தேவனானவர். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டியதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். எங்கள் நினைவுகளிலும் எந்த நினைவுகளும் மேலானது, எங்கள் வழிகளுடைய வழிகள் உயர்ந்தது அல்லவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தவரே, எங்களையும் அழைத்தவரே, முற்பிதாக்களை அழைத்தவரே, அநேக பரிசுத்தவான்களை அழைத்தவரே, சர்வலோகத்தின் ஜனங்களை உம்மை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்டு அழைத்தவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, ஓ மனதுருக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோசேயோடு இருந்தவரே, யோசுவாவோடு இருந்தவரே, தாவீதோடு இருந்தவரே, சாமுவேலோடு இருந்தவரே, ஓ எஸ்ராவோடு இருந்தவரே, நெகேமியாவோடு இருந்தவரே. அல்லேலூயா ஆமென். முற்பிதாக்களோடு இருந்தவரே, இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிக்கு சொல்லி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக தம்முடைய நேசகுமாரனை அனுப்பினவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை எங்களுக்காக பலியாக்கினவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சகரே ஸ்தோத்திரம், மீட்பரே ஸ்தோத்திரம், இம்மானுவேலே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தில் வெளிப்பட்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் அக்கிரமங்களை சுமந்தவரே ஸ்தோத்திரம், நோய்களை சுமந்தவரே ஸ்தோத்திரம். லாகா மாகா மாராலா ஷம்யோலோ லோலோ ரோபோ மிடாகா மாகா மாலா லூகோமோ ரிங்கோ லோகா மோகா மானா கமோனா மௌதனமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே ஓ ஸ்தோத்திரம். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வலோகத்தின் ஜனனுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே ராகா மாமா தனுஷம்யாரா ஆத்மா கதுன
பரிசுத்தவரே ஸ்தோத்திரா. மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரா. பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்திரா. சாத்தானை வென்றவரே ஸ்தோத்திரா. ஒவ்வொரு நாளும் ஜெய கொடுக்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. வெற்றி கொடுக்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. குருடனை பார்வையை செய்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. செவிடனை கேட்க செய்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. ஊமையனை பேச வைக்கின்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. தீராத வியாதியை தீர்க்கிற குரு மருந்தே, பிசாசின் கிளைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனே ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. பரலோகத்தில் இறங்கினவரே, பரலோகத்துக்கு திரும்ப மேறி சென்றவரே, திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, எங்கள் மனவாளனே, 10,000 சிறந்தவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, இடித்த மாதள பழத்தை போன்ற கண்ணங்களை உடையவரே, புறா கண்ணை போன்ற கண்களை உடையவரே, மை சுறுசுருளாய் இருப்பவரே, தங்கமயமானவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஈடு இல்லை இல்லாத நாமம். வானோர் பூதகத்தோர் பூதகத்திற்கு அவருடைய எல்லா நாமங்களும் முழங்கப்படத்தக்கதான நாமத்திற்கு ஸ்தோத்திரா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் யாவும் அழைக்கப்படுகிற நாமத்திற்கு ஸ்தோத்திரா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகநாதருக்கு ஸ்தோத்திரம், ஆதீன தலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவருக்கு ஸ்தோத்திரம், பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக தீர்க்கதரிசி மூலமாய் திருமணம் பற்றினவருக்கு ஸ்தோத்திரம், பெந்தேகோஸ்தே நாளிலே ஓ அல்லேலூயா மேலறையிலே இறங்கினவருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், எங்களை கொண்டு மற்றவர்களை அபிஷேகிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், வல்லமையை தருகிறவருக்கு ஸ்தோத்திரம், வரங்களை தருகிறவருக்கு ஸ்தோத்திரம், மனவாளனாம் இயேசுவுக்காக மனவாட்டியா சபையாப்படுத்தி அலங்காரப்படுத்தி தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்கே விடுதலை அல்லவா ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. சத்துருக்கள் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகமாய் குடியிருக்குமாறு என்று வாசிக்கிறோமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவத்தை உணர்த்துகிற ஆவியானவருக்கு, நீதி உணர்த்துகிற ஆவியானவருக்கு, நியாயத்தை உணர்த்துகிற ஆவியானவருக்கு, பாவத்தை கண்டிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். துதிக்க வைக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆராதிக்க வைக்கிறவரே ஸ்தோத்திரம், உணர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், உருவாக்குகிறவரே ஸ்தோத்திரம். லாகமா ஷம்யோரோ லோலோ லோனோ மின்பக மகலங்கதான கலரரரரமா ஷாடுல மௌன மௌடரம்பதான மௌகலோனியாங்கமா. வல்லமையின் ஆவியானவரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனானவர் ஆண்டவரே, தூரமாய் வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற எங்கள் ஜனங்களோடு கூட ஆண்டவரே இந்த வலைத்தொடர்பு மூலமாக, ஆமென், ஆன்லைன் மூலமாக, நெட்வொர்க் மூலமாக ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், குடும்ப தலைவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சந்தானத்திற்காக ஸ்தோத்திர, வீரர்களாகிய கர்ப்பத்தின் கனிகளாகிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே ஆராதனையாக எங்களுக்கு உணர்வை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம். தூரமாயிருந்தாலும் சமீபமாயிருந்தாலும் ஆண்டவரே, முகங்கள் விலகி இருந்தாலும் ஓ இணைந்து கொள்ளபடியாக, ஆவியில இணைந்து கொள்ளபடியாக கிருபை தந்திருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு தமிழகத்திலே, தேசத்திலே, உலக நாடுகளிலே மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் தமிழகத்திலே 50% மேலாக சுகமாக்கி இருக்கிற, கொரோனாவிலிருந்து சுகமாக்கி இருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேகரை விடுதலையாக போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்க தயை பெற்றவர், மனதுருக்கம் உள்ளவர், இமை பொழுது கைவிட்டாலும் மன உருக்கங்களால் சேர்த்துக் கொள்கிறவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது இதை பார்த்து வீட்டில் இருக்கிற எங்கள் ஜனங்களும் மன உண்மையோடு உத்தமத்தோடு உம்மை ஆராதிக்கிறதற்கு, பாடல் புத்தகங்களை எடுத்து பாடுவதற்கு, வேத புத்தகத்தை எடுத்து வேத வசனங்களை திறந்து பார்ப்பதற்கு, வேத வசனங்களை வாசிக்கிற கேட்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீ பாக்கியவான்களாய் மாற்றுகிறவா. கேட்கிறவன், வாசிக்கிறவன், கை கொடு, எல்லாரும் பாக்கியவான்கள் அல்லவா? அதற்கு நேராக வழி நடந்து இந்த வாரத்திலே ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த ஆராதனையிலே தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எல்லா தடைகளையும் மாற்றும். ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையாவும் செலுத்தி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பரிசுத்தரை, உன்னதரை, உயர்ந்தவரை, சர்வ வல்லவரை துதிக்க பாத்திரரை, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரரை, கனத்திற்கு பாத்திரரை, மகிமைக்கு பாத்திரரை நாம் உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாட்டு புஸ்தகத்தில் 479வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க
காலவேளையில் தகப்பனே உம்மை தேடி உம்மை ஓடி உம்மை அன்பாய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ ஒரு விசையாக பகிர்ந்து கொண்டிருக்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாட்டு புத்தகத்திலே 23வது பாடலை பாடுவோம். உண்மையாகவே கடந்த 2 மாதங்களாக நெருக்கப்பட்டிருக்கிற போது 2 மாதங்களாக ஒடுக்கப்பட்டிருந்த போது தேவன் நம்மை குறைவின்றி பார்த்திருக்கிறார். ஆகவே பாட்டு புத்தகத்தில் 23வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஜீவன் உள்ளவரெல்லாம் இந்த காலவேளையில் அவர் கரத்தை தட்டி நாம் வீட்டில் இருந்தாலோ அவர் சொல்லியிருக்கிறார், சமத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். அந்த தூரத்திற்கும் தேவனாக போற்றி உயர்த்தி பாடுவோம். தேவ மகிமை உடைய இல்லத்திலோ உடைய நகரங்களிலோ உடைய எல்லையில் இறங்கி வரப்போகிறது. தேவன் எல்லாவற்றையும் தகர்க்க போகிறார். அல்லேலூயா. இருக்கப்பட்டோ
படுபடுகிற பிள்ளைகளை நெருங்க பார்க்கிறவனே, உன்னுடைய பிள்ளைகள் பக்கமே வராதவனுக்கு, உன்னுடைய எங்களுடைய பிள்ளை பக்கமே வராதவனுக்கு நந்தனையே நாமத்தினால் தெய்வீக பாதுகாவல் நாமத்தை வைக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே நாம் எழுந்து நின்று ஹalleluya அசைவாடும்படியாக பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை நம்முடைய உயர்த்தி ஹalleluya. அன்பு பெருகுதையா என்னப்பாவை நிழல்களிலே, அன்பு பெருகுதையா அப்பாவை நிழல்களிலே.
மத்திய அரசாங்கத்திலும் தமிழக அரசாங்கத்திலும் தேவன் கிரியை செய்து அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் நீங்கள் வந்து இங்கே ஆராதிக்கத்தக்கதான கிருபையை தேவன் உங்களுக்கு தரும்படியாக சபையாரை எல்லாரும் ஒருவருக்கொருவர் முகமுகமாய் பார்க்கும்படியான ஒரு கிருபையை தேவன் தரும்படியாக அரசாங்கம் நல்ல ஒரு வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டும்படி இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நன்பின் தகப்பனே, தருமையான ஆண்டவரே, காலவேளைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, காலைதோறும் கிருபைகள் புதியவர்களா இருக்கிறபடினால ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக, உம்முடைய காரணத்தினால் எங்களை முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து தேவ மகிமையை ஆண்டவரே அனுபவிக்க கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில எங்களோடு கூட நீர் பேச விடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே நீர் சீர்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடியினால ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் ஊற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய கிருபையினால ஆண்டவரே உம்முடைய தயவினால உம்முடைய இரக்கத்தினால ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நீர் வாழ வைக்க வைக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தவித ஆண்டவரே வைரஸோ மற்ற எந்த ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல ஏற்பட்டாலும் என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை எங்களோடு கூட இருக்கிற நிச்சயத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். பயத்துக்கும் திகிலுக்கும் எல்லாவற்றையும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். தெய்வீக பிரசனம் ஆண்டவரே எங்கள் அனைவரோடு கூட ஆண்டவரே வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தாரோடு தெய்வீக வல்லமை இறங்கி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய கிருபையிலே விட்டுக் கொடுக்கிற ஆண்டவரே துதி கன மகிமை யாவக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் பிரதான நினைவுகளோடு எழுந்து நிற்கலாம். வீட்டில் தான் எழுந்து நில்லுங்க. ஒவ்வொரு வாரம் சொல்ல வேண்டியதில்லை. வீட்டிலே இருந்தாலும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்கள் எழுந்து நிற்போம். தகப்பனே, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்ற நம்முடைய வார்த்தையின்படி இதோ உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற உம்முடையவர்களை அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் உலகம் முழுவதும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறது வாசிக்கிறது. எஸ், பார்க்கிறீர் அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் நேருக்கு நேராய் பார்க்க முடியாவிட்டால் நீ பார்க்கிறீரே. உம்முடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி இல்லையே. பிரசன்னத்தினால நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும், நன்மையினால நிரப்பும், கிருபையினால நிரப்பும். இந்த புதிய நாளுக்குரிய, இந்த புதிய வாரத்திற்குரிய, இந்த புதிய மாதத்திற்குரிய, இந்த புதிய வருஷத்திற்குரிய, ஆயுஷ் வருஷத்திற்குரிய, வாழ்க்கைக்குரிய, கணவனுக்குரிய, மனைவிக்குரிய, பிள்ளைகளுக்குரிய, பெற்றோருக்குரிய கிருபைகள் உண்டாவதாக. நீ ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர் உறுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறவர்களை ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம் நீ அவனுடைய தலையின் பேரில் உம்முடைய கரத்தை வைப்பீராக. நாம மகிமைப்படட்டும். இந்த காலங்களிலே உம்மை துக்கப்படுத்தாத, உம்மை விசனப்படுத்தாத, ஆண்டவரே உம்மை கோபப்படுத்தாத, உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் செய்யாதபடி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உணர்த்தப்பட, ஆமென், பாவம் செய்யாமல் இருக்க. அது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்தின் தேவன் எப்பொழுது வர எக்கால சத்தத்தை கேட்டாலும், எக்கால சத்தத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு பறந்து இதோ பறந்து வருகிற இவர்கள் யார் என்று சொல்லுகிற கூட்டத்தாரிலே காணப்படும்படியா அதற்கு
உனக்கு என்ன தகுதி எல்லாம் வேண்டுமோ இந்த காலங்களிலே அதை தந்து பலப்படுத்தும் சகாயம். படிக்கிறதுக்குரிய கிருபை, வேலை செய்வதற்குரிய கிருபை, கணவனுக்குரிய கிருபை, மனைவிக்குரிய கிருபை, மருமகளுக்குரிய கிருபை, மருமகனுக்குரிய கிருபை, மாமியாருக்குரிய கிருபை, மாமனாருக்குரிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதா. ஆசீர்வதியும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து செபிக்கிறேன். ஜெபம் கேள்வி நல்லது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். சங்கீதம் 19 எடுத்துக்கொள்வோம். தமிழ் வேதாகமத்திலே 681 பக்கம். இந்த தமிழ் பைபிள் பேஜ் நம்பர் 681. வழக்கத்தின்படி நான் வாசிக்க, நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பின்னதாக வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவர் கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொடுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியானை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சி வாட்ஸ்அப்ல வரல, நீங்க ஒரு ஏபி வாட்ஸ்அப்ல இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த சாட்சிகளை போடுங்க. ஜனங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. வேதம் சொல்லுகிறதல்லவா, இவ்விதமாக கர்த்தர் உங்களுடைய சாட்சியை கேட்டு இல்லையா, உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருந்து அதனால பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் தேவன் தான் தேவனுக்கு மகிமைப்படுத்துவார்கள். தானே படிக்கிறோம். ஆமா, மத்திய 5:14 தான் படிக்கிறோம். அவ்விதமாய் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். பத்தொன்பது 10:11 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. பொண்ணு மிகுந்த பசு என்னத்துல தான் நம்ம படிக்கிறோம். ஓபீரி தங்கம், அதான் பெஸ்ட், சூப்பர், சரியான கேரட். மீதினால சுத்தம் இல்லை. அப்போ மாசு, மறு, அழுக்கு, தூசு இல்லாத ஒரு பொண்ணு தான் பசு பொண்ணு. அதை விட விரும்பப்படத்தக்கது ஒன்று. தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தேனிலும் மதுரை உள்ளது. தேனிலே மதுரை, அதில் தெளிதேன் அப்படின்னா தானா மரத்திலிருந்து அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். தெளிதேன் நம்ம அடித்து அதை புரிஞ்சு ஏதோ எல்லாம் வித்தியாசம். ஆனால் அதில் ஒரு டஸ்ட் கூட பார்க்க முடியாது, அப்படியே ஒழுகும். ஸ்தோத்திரம். நேரம்
அவ்வளவு மதுரம் உள்ளதுமாயிருக்கு. அதுதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம் குறித்து 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோமே, அதான் இங்க அவ்வளவு தெளிவாக இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். மன்னித்துக் கொள்ளணும் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, எத்தனை புஸ்தகம் முடிச்சிருக்கீங்க இந்த குவாரண்டைன் பீரியட், லாக்டவுன் பீரியட், ஊரடங்கு பீரியட் காலகட்டத்தில் எத்தனை வேத பகுதிகளை முடித்திருக்கிறீர்கள்? இல்லைன்னா சிலர் கேட்கும்போது படிச்சிருக்கிறேன்னா சார் படிக்கல. புண்ணியம் மிகுந்த பசு புண்ணியம் தேனிலும் தெளிதேனிலும் இல்லை கண் தேன் கண்ணை வந்து தெளிவாக்கும் என்று வேதம் சொல்கிறது. வேதத்துக்கு கொடுத்திருக்கிற கணம் எவ்வளவுப்பா? குடும்ப தலைவரே, வேதத்திற்கு கணத்தை கொடுத்து எத்தனை புஸ்தகத்தை முடித்திருக்கிறீங்க? வாலிபனே, எத்தனை புஸ்தகத்தை முடித்திருக்கிறீங்க? ஓ, வேதம் சொல்லுது, அன்றி அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். எதனா பேசியிருக்கிறாரா? எதனா எழுதி வச்சிருக்கிறீங்களா? அந்த வசனத்திற்கு டேட் போட்டு வச்சிருக்கிறீங்களா? 16/5/2020 டேட் போட்டு வச்சிருக்கிறீங்களா? வேத புத்தகத்தை நேசிங்க. அது உங்களை உணர்த்தும், உருவாக்கும். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்க. இதுதான் கர்த்தரை நேசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரம் தமிழகத்தில் அரசாங்கத்திற்கு இந்த வாரம் நமக்கு பதில் வரணும். அடுத்த வாரம் நீங்களா இங்க வந்து நான் உங்களெல்லாம் பார்த்து எல்லாரையும் பார்த்து நாம் இணைந்து கர்த்தரை சங்கீதக்காரன் சொல்லுவது நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லுகிற வசனத்தின்படி உயர்த்துவதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. பெரிய பலன் இந்த வாரத்தில் நமக்கு உண்டாகும், பதில் கிடைக்கணும். Churches should be open. Worship should be continue in the churches. ஆராதனை ஸ்தலங்கள் திறக்கப்படணும், ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்போம். உங்கள் வீடுகளிலே கர்த்தருக்காக படைக்க இருக்கிற இடத்தை அந்த எழுந்து நிற்போம். தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம், நீர் இங்கேயும் இருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் 2 கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்க நிற்கிறீர். இந்த காலங்களிலே பொருளாதாரம் மிகுந்த நெருக்கடியிலே தள்ளப்பட்டிருந்தாலும் உமக்கு கொடுக்க, விதைக்க, விதைத்தால் அறுப்பேன் என்ற உணர்வோடு கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற விதைகளை கனப்படுத்தும் ஆசை இயேசுவின் மூலம் கேட்கிறோம். உங்கள் பாட்டு புத்தகத்தில் 174வது பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கலாமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் இங்குள்ள மனமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் என்று இந்த செய்தி இறுதியில நம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக கிரியை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் அந்த வார்த்தையை முன்னிட்டு தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாமா? ரைட். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் அறிந்ததுதான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. மனுஷருடைய அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாவிருப்பேனாக என்றார் என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த வாரம் அவருடைய கை விரோதமாய் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை, விரோதமாய் இருக்கும் போது என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வாரத்திலே கர்த்தருடைய கை எப்படிப்பட்ட கை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய கை நமக்கு அல்லது அவருடைய கையை குறித்து அறிந்து கொள்ள இன்னும் நமக்கு தேவன் உதவி செய்வாரா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 43ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நாம் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையை குறித்து அவரே சொல்லியிருக்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் தான் போராட்ட விரைவில் போக போறது இல்லை. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் உங்களோடு கூட இந்த செய்தியை வைக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார் நம்முடைய கரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. அவருடைய கை என்ன செய்ய நினைக்கிறதோ, அவர் நினைக்கிறாரோ, பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு, நான் செய்கிறதை தானே செய்யணும். எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்ல நல்ல பழமொழி, காலால் இட்ட வேலையை கையினால் செய்யும். செய்யும். ஆனால் அது அர்ப்பணிப்பை நமக்கு காண்பிக்கிறது. ஆனா இங்க என்ன விளங்கிக் கொள்கிறோம்? கர்த்தருடைய கை செய்யும். கர்த்தருடைய கை கிரியை செய்யும். அவர் இஸ்ரவேலை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர்.
பாருங்க, என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? உங்களுக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக தேவனுடைய கை கிரியை செய்யும். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அது குவாரண்டைன் பீரியடா இருந்தாலும் சரி, லாக்டவுன் பீரியடா இருந்தாலும் சரி, இந்த ஊரடங்கு காலமா இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த ஆளுகிறவர்களா இருந்தாலும் சரி, உனக்காக, உங்களுக்காக, நமக்காக, எனக்காக தேவன் ஒன்றை செய்ய நினைப்பாரானால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை. No one can stop his hands deeds or hands work. அவருடைய கரத்தின் வேலைகளை செய்ய ஒருவரும் தடை செய்யும். No person, no power can stop him. ஒருத்தரும் அதை தடை செய்ய முடியாது. பார்த்துங்க, அப்போ அவருடைய கை சில நேரத்தில் அம்மா வந்து அப்படியே கையை பிடிச்சிருவாங்க. அப்பா கையை என்னடா சொல்லிட்டே இருக்கிற, என்னடா பண்ணிட்டே இருக்கிற, கையை வந்து அடிக்காடி வந்த உடனே மகன் பிள்ளை கை விடலாம், அப்படியே அப்பா போயிட்டு தடை செய்ய, அப்பாவின் கரத்தை தடை செய்ய. சில நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆசிரியர் அடிக்க வந்தா மாணவன் கையை பிடிச்சிருக்க. சில நேரங்களில் கொஞ்சம் தோல் இருந்துச்சு, நான் தோழன்னு சொல்றோமே, பிள்ளை வளர்ந்துட்டா இதுக்கு மேல அடிக்காதீங்க, தடை செய்யறான் மகன் தகப்பனுடைய கரத்தை. இப்படி நிறைய காரியங்கள். ஆனால் தேவன் செய்கிறதை, உங்களுக்கு இந்த வாரத்திலே செய்ய போகிறதை, இந்த காலத்திலே செய்ய போகிறதை, உங்களுக்காக தேவன் செய்ய நினைத்திருக்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. யோபு 42:2 யோபு அதை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய கரத்தினால் செய்ய, சகலத்தையும் செய்ய, சகலம் உள்ள எல்லாம் அடங்கிடுச்சு, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிற. யோபு அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து விட்டார். அவருடைய கரத்தின் கிரியை அறிந்து கொள்ள தேவன் யோபுவுக்கு உதவி செய்து விட்டார். நீங்க அவருடைய கரத்தை பார்க்கிறீங்களா? அவருடைய கரம், கை உங்களுக்கு இன்னும் என்ன செய்யவில்லை? இந்த புத்தகத்தில், ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடித்த வசனம், 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம். சாரி, 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் பூமியை உண்டு பண்ணி, நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானத்தை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அவருடைய கரம். அதுக்கு முந்தின வசனம் எப்படி சொல்றார்? 11ஆம் வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுவதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். நாளைக்கு, இன்னைக்கு, இந்த வாரத்தில்
இந்த மாதத்திற்கு என்னெல்லாம் இன்னும் தேவை இருக்கிறதோ, அப்போ வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். என்னையா நீங்க ஆண்டவருக்கே கட்டளை போடுறீங்க? ஆமா, நான் அவருடைய மகன், அவர் ஊழியக்காரன், அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என் கரத்திற்கு கட்டளையிடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆமா, நான் தேவனோடு கூட என்னுடைய உறவு சரியாக இருக்கிறது. நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கட்டளையிடு. அடிமை இல்லை, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான் சொன்னார். அந்த அன்பு, அந்த பெரிய அன்பு, அந்த அன்பினாலே தன்னுடைய மகன் கேட்கும் போது, கட்டளையிடும் பொழுது அதை உடனே அவர் செய்கிறார். சரி, 43 போகணும்னு சொன்னேன், முடிக்கணும். ஆக என் கை, அதான் சொல்றேன், என் கை, அவருடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. இதை விளங்கிக் கொண்ட பிந்தி அவர் அநேக காரியங்களை சொல்கிறார். 16ஆம் வசனத்தை நான் முன்பாக வைக்கிறேன். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, நாங்க விளங்குதா? அவருடைய கை சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த உலகிலே நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. அதை பார்த்து நேரம் இல்லை. ஆனால் என்னுடைய இந்த செய்திக்காக ஆவியான இந்த பாடும் வரியை ஞாபகப்படுத்தினால என்ன கேட்டோம்? பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. பாதை தெரியல. எத்தனை பேருக்கு இன்னும் பாதை தெரியல? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே பாதை தெரியல, மீட்கப்பட்டவர்களுக்கே பாதை தெரியல, ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கே இந்த பாதையா அந்த பாதையா எந்த பாதை தெரியல. அபிஷேகம் பெற்றுட்ட, வல்லமை பெற்றுட்ட, வரங்களை பெற்றுட்ட, இன்னும் வேத வசனத்திற்கு ஏற்றபடி நடக்க இன்னும் வழி தெரியல. அவர் சொன்னார், பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். வழி தெரியல. இந்த குவாரண்டைன் பீரியட்ல, லாக்டவுன் பீரியட்ல, ஊரடங்கு காலகட்டத்தில் நீங்க திக்கு தெரியாததா இருக்கிறீங்களா? பாதை தெரியாததா இருக்கிறீங்களா? You know, evil made a path on the water. அழகா சொல்லுங்க. தண்ணீர்களிலே பாதை, சமுத்திரம் தெரியாது. ஞானி தெளிவா சொல்றார், கப்பல்ல அந்த சமுத்திரத்தில் அந்த கப்பல் வழி எனக்கு தெரியல, எனக்கு விளங்கலன்னு சொல்லு. அவர் பாதையை உண்டு கொண்டிருக்கிறார். சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்குகிற கை என்னுடைய கை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வாரத்தில் இந்த நாளிலே அவருடைய கை உங்களுக்கு அற்புதம் செய்யும். வழியை உண்டாக்கும், பாதையை உண்டாக்கும். வழி, பாதை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? நீங்களே தியானிங்க.
வழி எப்படின்னா பாதைனா என்ன எல்லாம் ஒன்று தானே சார், இது தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, அலசி பாருங்க. வழி பாதை. இதற்கு இன்னொரு ஆலோசனை இதை உறுதிப்படுத்துறதுக்காக அடுத்த வசனம் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. நம்ம பண்ண முடியாம கை பாதைகளை உண்டு பண்ண முடியும். வனாந்தரத்திலே அலைந்தார்கள், மோசையோடு கூட தர்கித்தார்கள், எதிர்த்து பேசினார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தால் தாவில்லை, எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்து அங்க சத்தம் எங்களுக்கு குழி இல்லையா? வனாந்தரம் தான் எங்களுக்கு குழியா? காரணம் முன்புறத்திலே சிவந்த சமுத்திரம், செங்கடல், ரெட் சீ, பின்னாடி பார்வோனின் சேனை. கர்த்தர் நல்லது, கர்த்தர் நல்லது. ஆனால் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாவது பிளந்து பெரும் பாதை உண்டாக்கினார். வழி தெரியலையே என்று நினைத்தவர்களுக்கு பெரும் பாதை உண்டாக்கினார். உலர்ந்த கரை வழியாய் நடந்து போவது போல அவர்கள் நடந்து போனார்கள். அல்லேலூயா. அவருடைய கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட கிரியை செய்வது உண்டானால் திகைத்து திரிகிற உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பாதையை உண்டாக்கி கொடுக்க வர முடியும். அவர் அதாவது உங்களுக்கு எதிரானவர்களுடைய ரதங்களை, குதிரைகளை, ராணுவங்களை, பராக்கிரமசாலிகளை திரும்ப எழுந்திருக்க கூடாதபடிக்கு விழுந்து கிடக்க ஒரு விளக்கினுடைய தீ அணைகள் போல அவர்களை அணைந்து போக பண்ணினவர் அந்த கரத்தின் கிரியை, கையின் கிரியை சொல்லுகிறார். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார் தப்புவிக்க முடியும்? அநேக பாதிப்புகளை நினைக்கிறீங்க, நல்லா பார்த்து ஓடிடலாம், விளைக்கலாம், பரவாயில்ல. எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். வழியை சந்திக்க விதம் வேறு, உங்களை சந்திக்க விரும்புவது வேறு. யோபுவை போல உங்களுக்கு யாவையும் செய்து முடித்தார். நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்ற அந்த கையின் கிரியை காண விரும்புகிறாயா? அல்லது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த தம்முடைய ஜனங்களுக்காக அவருடைய கையை கிரியை உண்டாக்கி பாதையை திறந்தாரே, அவாந்தர வழியை திறந்து கானானுக்கு நேராக நடத்தினாரே, அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? பாதை வெட்டுமா? அவருடைய கை உங்களுக்கு பாதை விட்டு போன வழி. எதிரானவர்களை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, வேலையை குறித்து, அல்லது பலவீனத்தை குறித்து, வியாதியை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய கை உங்களுக்கு எதிரானவர்களை அழிக்கும், எதிரானவர்களை அழிக்கும். ரதங்கள் அழிக்கும். பராக்கிரமமா? சரீரத்திலேயா? மாந்திரிகத்திலேயா? மையிலியா? No, 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 no one can stop his hands works. அவருடைய கரத்தின் கிரிகளை தடுத்து நிறுத்த எந்த மாந்திரிகமும் எந்த வல்லமைக்கும் வல்லமை கிடையாது.
தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆவி ஆத்துமா ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய கையை அவருடைய கை கரம் பிடித்து நடத்தும்படி ஒப்பு கொடுங்கள். அவர் சொன்னார், என் கரத்தின் கிரியை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த வாரம் அவர் கை உங்களுக்கும் தனிப்பட்ட உனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய போவதற்காக, செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, தாவீது ஏன் அப்படிமாக சொன்னார்? தேவனுடைய கையிலே விழுவேனாக, மனுஷனுடைய கையை விடாமல் இருப்பேனா. அதை கூட சொல்லிட்டு இருக்கிற இடங்களில் அர்ப்பணியுங்கள். வாரத்தின் முதலாம் நாளிலே அப்போ விற்க முடியாது அவர் கூடி வந்த வார்த்தையின்படி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாத்திரத்தை பாருங்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சாதாரண ஆகாரம், சாதாரண பானம். ஆனால் அதை பரிசுத்தப்படுத்தி அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை, அவர் உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையை, அவருடைய ராஜ்யத்தை நாம் நினைவுபடும்படியாக செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னார். நல்லா பாருங்க, 4 பேர் தான் இருக்கிறீங்க, வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறீங்க, இன்னும் உங்க பிள்ளைங்க மனம் திரும்பாத பிள்ளைங்க கை வைக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? வேப்பங்காய் கசகம் தெரியும், ஆனா பாவத்தை விட மனசு இல்லை. உலகத்தின் இச்சைகளை விட மனதில் இல்லை. ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் இச்சித்துக் கொண்டிருக்கிறார், உதவாத இச்சித்துக் கொண்டிருக்கிறார். சூப்பரை கற்றுக் கொடுப்பாரு அமைதியா இருந்தா, அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்தா. சங்கீதத்தில் தியானித்தோம், வாசித்த 19 சங்கீதத்தில் அவருடைய கரத்தின் வானங்களுடைய கரத்தின் கிரியைகளை விவரிக்கிறது. கொஞ்சம் வானத்தை பார்த்தா உனக்கு எவ்வளவு சூப்பர்லாம் கிடைக்கும் தெரியும். வேலை சூப்பர், எதற்கான மனைவி சூப்பர், எதற்கான கணவன் சூப்பர், எல்லாம் சூப்பர். அதனால பிட்டு பார்த்து இனிமே நான் திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது இந்த உணர்வோடு. பிள்ளைங்களாம் பாருங்க, பெற்றோரை மட்டும் எடுக்கிறாங்களே, நீங்கள் இன்னும் உட்படலையே. லாக்டவுன் பீரியட் பிற்பாடு ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் மன்னிடத்திலும் அப்பற்பட்டதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தது போல தரித்திருக்கும்படி விட்டுக் கொடுங்கள். ஸ்தோத்திரத்தோடு புசிப்போம். அந்தபடியே அவர் போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து கையெடுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஆயிற்று. நான் உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்னை நினைவு கூறும்படி செய்யணும்னு சொன்னாரே. திரும்பவும் ஒருபோதும் என் நிமித்தம் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படக்கூடாது உணர்வோடு கூட முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமணிக்கு உண்டாகாது. அவருடைய குமாரனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவமணிக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நினைவு கூறுவோம். வெள்ளாட்டுக்கடாய்கள் காலை ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து அவருக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியமாக்கினார். பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நினைச்சு பாருங்களேன். 2 பேர் தான் குடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, முன்னாடி வச்சிருங்க. 4 பேர் குடிச்சிட்டீங்க, முன்னாடி வச்சிருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வாரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக விட்டுக் கொடுங்க. இப்பொழுதும் இன்றைக்கும் தகுதியோடு போதனை பண்ண, பானம் பண்ண, கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாளின் ஆராதனையில தேவன், நீங்க நேரத்தோடு கூட உட்கார்ந்தீங்களோ லேட்டா உட்கார்ந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியிலிருந்து ஸ்தோத்திரம். ராகாமா லா ஷபாரா மா மலோகரா கோவி மகுலா தகுனா ஷிம்போரா கபா மீ மகலா விபோரானா ஷிம்போரு மீ கபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குமாரன் அருமையான இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தினாலும் இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானால் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு இந்த வாரத்தில் பதில் கிடைப்பதாக. வீட்டில் இருக்கிற ஜனங்கள் அடுத்த வாரம் இங்கே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, ஏன் உமக்கு சித்தமானால் முயல் ஜபத்தில் வந்து சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை அருமையாக மத்திய அரசாங்கத்தோடும் மாநில அரசாங்கத்தோடும் ஆண்டவரே எங்களை ஆளுநர்களோடு கூட பேசு, இன்றைக்கு பேசு. வழிகளை திறந்து கொடுங்கப்பா, பாதைகளை செவைப்படுத்துங்க. உடைய பிள்ளையுடைய காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையாகும் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது. நம்ம அனைவரோடும் நம்முடைய ஊழியர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவர் உன் அக்கிரமெல்லாம் அழித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினால் விளக்கினால் முடிச்சு நம்மை நாம் வாய் திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வாய்க்கு திரும்ப பாலவைக்கு போலாம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.